இந்த ஃபைனல் மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருங்காபுரி மருங்கை வெர்சஸ் முசிறி அன்னைக்கு ஆனால் மேட்ச்சு ரெண்டு டீமும் செமி வின் பண்ணியிருக்காங்க. செமி வின் பண்ண ரெண்டு டீமுக்கும் ஃபைனல் மேட்ச்சு. இதில் முசிறி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும், 2 ஓவர் காமன் பவர் பிளே. டிபிஎல்ல 2வது வருஷம் யார் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மருங்காபுரி போன வருஷம் நடந்த மேட்ச்சில் ரன்னர் அவங்க. இந்த வருஷமும் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. சூப்பராக விளாண்டாங்க மருங்காபுரி. செம பேட்டிலாக இருக்க போதுங்க, செம ஃபைட்டாகவும் இருக்க போகுது. ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க முசிறி அணிக்காக. சைக்கிளில் ராஜ்குமார், நான் சைக்கிளில் சந்தோஷ். முதல் பவர் பிளே ஓவரை வீச யுவராஜ். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பிளே. வந்த உடனே அடிச்சிருக்காரு டேவிட். அங்கே ஃபீல்டருக்கு ஒன் பேஜில் கலெக்ட் பண்ணிட்டாரு. மேக்ஸிமம் 1 ரன். சந்தோஷ் சைக்கிள். குட் பவுலிங் டாட். டைமிங் இருக்குது இந்த டைம். ஃபீல்டர் அலெக்ஸ் பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி. இல்லை ஒரு யார்கர் அதையும் பிக் பண்ணியிருக்காரு. பவுலரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனால் 1 ரன் ஓட்டாங்களா. குயிக் சிங்கிள். ரைட். ஓகே மட்டைக்கு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். டீப்பில் ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க பவர் பிளேனால. 2. நெக்ஸ்ட் ஒன் அது டாட் பால் கொடுத்துருக்காங்க. ரீச் வைக்காதனால சூப்பராக அடிச்சிருக்காரு. செம்ம ஷாட்டுங்க. குட் கேட்ச். ஆனால் டிஸ்டன்ஸ் போகலை. விண்டு சாதகமாக இல்லை. டேவிட் நல்லா கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய ஸ்டாப்ஸுங்க. இந்த அளவுக்கு விளையாடுறாங்க, முதல்ல அவங்களுக்கு பாராட்டணும். தமிழ்நாடு ஆசிரியர்கள் அனைவருமே தனது பணியை சிறப்பாக செஞ்சுட்டு விளையாட்டுலையும் நல்லா விளையாடுறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் விரைவாக இறங்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். மேட்ச் ஆர்கனைசர் அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ். அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ், நான் சைக்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு. 2வது பவர் பிளே ஓவரை வீச டேவிட். கீப்பர் பாலை மிஸ் பண்ண. குயிக் சிங்கிள். ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 7. ஃபஸ்ட்டு பாலை சிங்கிள் அடிச்சிருக்காங்க. சூப்பராக அடிச்சிருக்காரு. வெரைட்டி போனாலும் பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி. சந்தித்த முதல் பாலே பவுண்டரி அடிக்கிற லெஃப்டி. 4 பால் இருக்குது. யூஸ் பண்ணுவாங்களா பவர் பிளேயை? சரி, நல்ல ஒரு டிஃபென்ஸ் எடுத்து தெரிஞ்சால் பெரிய சான்ஸ், 2 அவுட்டுக்கான சான்ஸ். குயிக் சிங்கிள். ஆனால் லெக் சைடில் ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. பழனிசாமி. குயிக் சிங்கிள். நல்லா ரன்னிங். இந்த வயசுலேயே ஓடுறாங்க, ஓடி எடுக்கிறாங்க. இதுக்கே உங்களுக்கு பாராட்டணும். இல்லை ஒரு யாருக்கார் பவுலரை ஸ்டாப் பண்ண முடியல. அகைன் 1 ரன் ஓடுறாங்க. லெக் பை டாட் பால். 2 ஓவர் பவர் பிளே முடிவுற்ற நிலையில் முசிறி அணியின் எண்ணிக்கை 15. ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஒரு பவுண்டரியை கொடுத்தாலும் மீதி இருக்க எல்லா பாலையும் டேவிட் சூப்பராக போட்டு போயிட்டார். பவர் பிளே கச்சிதமாக போட்டிருக்காங்க. 12 பாலுக்கு 15 தான் அடிக்க விட்டுருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. சர்க்கிள்குள்ளே 4 ஃபீல்டர் மட்டும்தான், வெளியே 5 ஃபீல்டர் வச்சுக்கலாம். சதீஷ் லெஃப்டி சைக்கிளில். பழனிசாமி 3வது ஓவரை வீச 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். கெடுக்கான ஃபீல் ரம்மில் பட்டிருக்கு. டாட் பால். ஃபுல் டாஸ். டிக்கெட்டில் ஒரு மிஸ் ஃபீல்ட். ஈஸி 2. சூப்பர் அடிச்சிருக்கா. செம பிக்கு. 6. ரொட்டிக்கே போயிடுச்சு. தேவையான ஒரு 6. அகைன் இங்கிட்டு பாயிண்டில் செம்ம சாடுங்க. ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காரு. குயிக்காக ஒரு 10 ரன் எடுத்து வந்திருக்காரு. எப்படி சதீஷ். பழனிசாமி ஓவரையும் பனிஷ் பண்ணிட்டாருங்க.
பெரிய ஓவராகவும் மாற்றிருக்காங்க இந்த ஓவரை. 10 ரன்னுக்கு மேலே வந்திருக்கு இது வரைக்கும். லெக் பை டாட் பால். 27 for 1. 27 ரன்கள், ஒரு விக்கெட் எடுத்து 27 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க. 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் 27 ரன்கள். 4வது ஓவரை வீச டேவிட். மேட்சுக்கு 5 ஓவர். டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி 12 பந்து. ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புக்கு போட்டிருக்காரு, வெளியே ஒயிட். 4 பவுலர் யூஸ் பண்ணோம், ஒரு பவுலருக்கு மட்டும் 2 ஓவர். அதில் டேவிட்டை யூஸ் பண்ணுறாங்க. 4வது ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். சந்தோஷ் ஸ்ட்ரைக்கில். லெக் பை இல்லை, பேட்டில் பட்டிருக்காட்டுக்கு ஓடுறாங்க. குட் ஸ்டாப், செம ஸ்டாப் சார். அண்ணா 2 ரன் ஓடிட்டாங்க. கிளீன் போல்ட். அடுத்த பேட்ஸ்மேனா முஸ்ரி அணிக்காக சுதீர். ஜஸ்ட் மிஸ், போல்ட் ஆகல, டாட். நல்ல ஒரு ஏர்கார். ஆஃப் சைடு, லெக் சைடில் ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. மேக்ஸிமம் ஒரு ரன் கிடைக்கும். சதீஷ் ஸ்ட்ரைக்கில். குயிக் சிங்கிள். சூப்பராக அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. டூ. 4 ஓவருக்கு 34 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க முசிறி மருங்காபுரி அணிக்காக. ஸ்டீஃபன் இறுதி ஓவரை வீச. ஃபர்ஸ்ட் ஒன்று லெக் பை டாட். லாஸ்ட் 5 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். சூப்பராக அடிச்சாரு, செம்ம ஷாட்டுங்க. கேன் ஒரு 6, தேவையான ஒரு 2வது 6 அடிக்கிறாரு இந்த திசையில். இல்லை பேட்டிங் பேலன்ஸ் இருக்க 4 பாலும் அடிக்க தான் போவாங்க முசிறி. இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க இந்த டோர்னமெண்ட் டிபிஎல்லோட சாம்பியன் பட்டத்தை வெல்லுவாங்க. வின்னர் இந்த மேட்சை லாஸ் பண்ணுறவங்க. ரன்னர் சதீஷ் அந்த அன்றைக்காக சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஆவ், செம ஷாட், எக்ஸ்ட்ரா கவரில். ரிஸ்க் எடுத்து ஓடுறாரு இந்த வயசில். சூப்பர் சார், நல்ல பேட்டிங். பெரிய ஸ்கோர் எடுத்துட்டு வந்துட்டாரு அவங்க டீமுக்காக. அகேன் ஃபீல்டர், குட் கேட்சுங்க, நல்லா கேட்சுங்க. லைனில் சூப்பராக பிடிச்சாரு, பெரிய விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருண்குமார். சூப்பராக அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் ஓடி வந்து கேட்ச் பிடிக்க முடியல, இருந்தாலும் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். ராமராஜ் லாஸ்ட் 1 பால். டார்கெட்டை நீனிக்கூடிய கடைசி பந்து நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. அப் சைடில் பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடியல, பவுண்டரியோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை. 47 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க. 30 பாலுக்கு முசிறி. 48 ரன் வேணும் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு மருங்காபுரி மருங்கை அணிக்கு. சூப்பராக விளாண்டு போயிட்டாங்க. மருங்கையிலையும் டீப் பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. டேவிட்டு, பாலச்சந்தர், அலெக்ஸ், ரமேஷ் அப்படின்னு இருக்காங்க. அவங்க விக்கெட்டெல்லாம் எடுத்தால் தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும் முசிறி. ஹிட் பண்ணி பார்க்கலாம், செம பேட்டில் இருக்க போது. அலெக்ஸ் மற்றும் பாலச்சந்தர் ஓப்பனிங் பேராக வராங்க மருங்காபுரி மருங்கை அணிக்காக. முதல் பவர் பிளே ஓவரை வீச முசிறி அணிக்காக அருண் பிரகாஷ். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே. 4 பவுலர் யூஸ் பண்ணோம், ஒரு பவுலருக்கு மட்டும் 2 ஓவர். மருங்காபுரி அணிக்காக பாலச்சந்தர் சைக்கில், நான் சைக்கில், லெஃப்டி அசோக் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. லோட்டாஸ் ஆஃப் சைடில். ஃபஸ்ட்டு 2 ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கும் சேசிங்கில். அலெக்ஸ் லெஃப்டி.
இந்த மேட்ச் கண்டிப்பாக விளாண்டு கொடுக்கணும். ஒரு மேட்ச் வின் பண்ணோன்னா அவர் ஜொலிக்கவே இல்லை இது வரைக்கும். ஜொலிச்சிருக்காரு இந்த மேட்ச்சு. 6 ஜொலிக்கிறாருங்க இந்த மேட்ச், முக்கியமான மேட்ச்சில். சைக்கிள் ரொட்டேட் பண்ணுறாரு. சிங்கிள். That ball can back to back 2 dot. சைடு பார்க்கவே இல்லை, ஓடி வந்துட்டாரு. ரன் அவுட். விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு லாஸ்ட் பாலில். அவரால் முடியலை, கால் பிடிச்சிக்கிச்சு. ரன் அவுட்டில் ஃபஸ்ட் விக்கெட்டில் இருக்கிறாங்க. 1 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 8. ராஜ்குமார் 2வது பவர் பிளே ஓவரை வீச முசிறி அணிக்காக அலெக்ஸ் சைக்கில் அடிச்சிருக்காரு. 6 ஸ்டோனை வெல்கம் பண்ணுறாரு. 2வது 6 முக்கியமான மேட்ச்சில். நிறைய தரையை அடிச்சிருக்காரு. விக்கெட்டா? ரன் அவுட்டா? இல்லை. 2. சூப்பராக அடிச்சிருக்காரு. ஹைட்டில் ரொம்ப தூக்கி விட்டுருக்காரு கீழே. குட் கேட்ச். இல்லை கேட்சுங்க. பெரிய விக்கெட். அலெக்ஸோட விக்கெட் எடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் போகலை. ஆட்லக். ஆட்ட நாயகன் பெரிய ஹிட்டர் டேவிட்டோட விக்கெட்டை இவங்க கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், இல்லைனா மேட்சை முடிச்சுட்டு போயிடுவார். பெரிய விக்கெட். இந்த விக்கெட் கண்டிப்பாக எடுத்தால் தான் முசிறி இந்த மேட்ச்சில் வின் பண்ண முடியும். எடுப்பாங்களா? இந்த உடனே வெல்கம் பண்ணியிருக்காரு. ஃப்ரீ ஹிட் பால். ஃபீல்டிங் லிமிட் காரணமாக இறங்கி போய் வெல்கம் பண்ணியிருக்காரு. 4 பவுண்ட்ரி. ஃபீல்டிங் லிமிட் காரணமாக பவர் பிளேனால 2 ஃபீல்டர் தான் வெளியே இருக்கணும், 3 பேர் இருந்துட்டாங்க. லோஸ் அடிபந்தா மாறிச்சு. டேவிட் அதை யூஸ் பண்ணிட்டாரு, பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. ஒரு பாலுக்கு இது வரைக்கும் 7 ரன் வந்திருக்கு. அகைன் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். ஐயோ, கையில் பட்டு கீழே விழுந்துருச்சு. நல்ல ஃபீல்டிங். 2. அகைன் அடிச்சிருக்காரு. அகைன் ஃபீல்டிட்ட போகுது. சிங்கிள் ஓவர். டேவிட் டெஸ்ஸைக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 26. 2 விக்கெட் லாஸ் பண்ணி பவர் பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 3 ஓவர் இருக்குது. இது கண்டிப்பாக மேட்ச் ஓவர். இது நியூ பவுலர் சந்தோஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க முசிறி அணிக்காக. ஸ்ட்ரைக்கில் டேவிட். தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஆன். உடம்புக்கு போட்டிருக்காரு. 2 வர்றாங்க. ரன் அவுட்டா? தப்பான ஓவர் த்ரோ. 2. ஒயிட். ஃபுல் டாஸ். ஃபீல்டர் யாரும் இல்லை. ஓவர் த்ரோ. 3வது ரன் ஓட்டாங்க. 3. ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. டேவிட் அவுட். பெரிய விக்கெட்டுங்க. தேவையில்லாத ரிஸ்கி ரன் ஓடி ஒரு ரன் அவுட் மூலியமாக விக்கெட்டில் இருக்கிறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பழனிசாமி. ரன் அவுட்னால நான் சைக்கிளில் இருக்கார். ரமேஷ் சைக்கிள். ஒயிட். லெக் பை டாட். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் 36 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க.
12 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மேட்ச்சு. யார் வின் பண்ணுவான்னு தெரியலை. 3 விக்கெட் எடுத்து நியூ பவுலர் ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில், ரமேஷ்னு சொல்லிட்டேன், சாரி. ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில் சுதீர் மேட்ச் ஓவரை வீச 12 பாலுக்கு 12 முக்கியமான ஓவராக இருக்கும். ராஜேஷ் இருக்க வரைக்கும் பாசிபிள் தான், ஈஸியாக அடிச்சு போடுவார். ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். முசிறி எடுப்பாங்களா? 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். 12க்கு 11 தான். அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் இருக்காரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டாருங்க கேட்சை. பிடிச்சிருந்தா பெரிய விக்கெட்டுங்க. 2. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காங்க. இந்த கைக்கு தான் வந்திருக்கு. 2 அகைன் 2. 5 ரன் வந்துருச்சு. 10 பாலுக்கு 7 ரன் தான் தேவை. ஈஸி ஆக்கிட்டாங்க. ஆஃப் சைடில் சிங்கிள். பழனிசாமி சைக்கிள். டாட் பால். லெக் சைடில் ஃபீல்டர் கைக்கு அடிச்சிட்டு க்ளோஸ்லி அடிச்சு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் பால். ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. பவுலரே போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். 6க்கு 4 மேட்ச் ஓவர். 4 ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில் ஓவர்கள் நிறைவடைந்த நிலை. 4 ஓவருக்கு 44 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க. 6க்கு 4 ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில். நான் ஸ்ட்ரைக்கில் பழனிசாமி. எடுக்க வேண்டும் இந்த நிலையில் ஆட்டம். சந்தோஷ் 6க்கு 4 ஒரு 2 டாட் போடணும். 50-50 சான்ஸ் தான் இப்பையும். யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியலை. மேட்ச் பால். டாட் பால். 5க்கு 4 அகைன் மேட்ச் பால். 6 அடிச்சுட்டாருங்க. 6 ரன்கள். வெளியே போயிடுச்சு. கிளியர் பண்ணிட்டாரு. மேட்சை வின் பண்ணுறாங்க மருங்காபுரி மருங்கைஸ். ஸ்கோர் 50. 3 விக்கெட் இழப்பிற்கு 50. மேட்ச் 1 by மருங்கை மான்ஸ்டர்ஸ். 1 by 7 விக்கெட். மேட்சை லாஸ் பண்ணுறாங்க முசிறி. ரன்னர். மேட்ச் டோர்னமெண்ட் வின்னர் டிபிஎல் சாம்பியன் வந்து மருங்கை மருங்காபுரி. ஒரு அன்பான வேண்டுகோள். அடுத்த ஒரு 5 நிமிடத்துல இங்க ஸ்டேஜுக்கு அனைவரும் இங்க ஒன்று கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வின்னர்ஸ், ரன்னர்ஸ், கேப்டன்ஸ் ப்ளீஸ் கோஆபரேட். எல்லாருமே வந்து இங்க ஸ்டேஜுக்குள்ள வந்துருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள விரைந்து இந்த பரிசளிப்பு விழாவானது இன்னும் சில நிமிடங்களில் இங்கே துவங்க இருக்கிறது. அனைத்து வீரர்களும் உடனடியாக தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு பத்திரமாக இங்கே வரும்படி அன்புடன் எல்லாருமே கொஞ்சம் உடனடியா இங்க ஸ்டேஜுக்கு வந்துருங்க. இன்னும் சில நிமிடங்கள் இங்கே நம்ம பரிசளிப்பு விழாவை நடத்த வேண்டியுள்ளது. கொடுத்திருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுக்கு once again I would like to give a very big thanks to the management, principal and staff of all the. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நான் ஒரு செய்தியை நேரத்தையே சொல்லலாம்னு நினைச்சேன். போன பிறகு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த நேம் ஆஃப் சாரநாதன் அப்படிங்கிறது குவைட் ஈஸி. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற காலேஜ்னு சொல்லிடலாம். எந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும். அவங்க செமினார் நடந்தாலும் கூட அப்படி கூட தன்னாலே வருது. மத்திய பகுதி